ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. கடவுளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாக வழிநடத்துகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்கார அருள் செய்வேன். அதுதான் ஹெட்லைன். ஆண்டவர் தன்னுடைய சீட்டையே விட்டு கொடுக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு வீட்டுல இருந்துகிட்டே பாருங்க, போராட்டமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்னது, அது உன்னுது, இது என் வீடு, அது உன் வீடு, இது எல்லாம் பாருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சண்டையை போறதுக்காக ஆண்டவர் சொல்ல பாருங்க, என்னுடைய சிங்காசனத்தையே, என்னுடைய அரியணையை நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு சீட்டுக்காக அடிச்சுக்கிறோம் இல்லையா? இந்த சீட்டு கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு மேனேஜர் சீட்டா இருந்தாலும் சரி, இல்ல அது அந்த ஆபீஸோட எம்டியா இருந்தாலும் சரி, அந்த சீட்ல நான் போய் உட்காரணுமே, இந்த கம்பெனியை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய சீட்டையே விட்டு கொடுக்குறேன்னும் போது ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அதுவும், தோக்குறவங்களுக்கு கிடையாது. அப்ப அதற்கான ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அருள் செய்வேன், அருள் செய்வேன் அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் அவன் எவன் ஜெயிச்சுட்டு வராங்களோ என்னுடைய சிங்காசனத்துல பாருங்க, ஆர்சி பைபிள் அழகா வருது, அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும்படி உரிமை அளிப்பேன். அரியணை, அரியணைனா ராஜாக்களுடைய சீட்டுகள், அது அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சீட்டை பாருங்க, உரிமை அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி பைபிள்ல வருது அழகா. அப்போ உரிமையை கொடுக்கிறாராம், என் சீட்ல உட்கார்ந்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு போய் அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கேன். பிதாவினுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து. அந்த சீட்டை என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயிச்சேன்ல இந்த உலகத்துல, கஷ்டம், பாடு, நிந்தனை, அவமானம், தோல்வி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க. பரிசேயர், சதிசேயர், அவங்க சொந்தக்காரங்களாகிய பாருங்க யூதர்களே அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளல, தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் மேசியா வந்திருக்கிறாருன்னு கூட ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆண்டவர் அதற்காக சோர்ந்து போயிட்டாரா? என்னாலாம் இந்த மாதிரிலாம் ஊழியெல்லாம் பண்ண முடியாது, பிதாவின் இடத்துல போய் சண்டை போட்டிருக்கலாம், உங்களுடைய குமாரனா உங்க செல்ல பிள்ளையா மடியில நான் இருந்தேன், இங்க யாரு கஷ்டப்படுறது, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போகல. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து ஜெயிச்சார். இந்த உலகத்துல ஜெயிச்சது போல அதே போல உங்க வாழ்க்கையிலும் கூட சில கஷ்டங்கள், பாடுகள் வழியா நீங்க போகலாம். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் தாண்டி பாருங்க வாழ்ந்தார். அதுவும் எனக்கு மிக ஆச்சரியப்படத்தக்கமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 33 வயசுல அவர் எவ்வளவு அழகுள்ளவரா இருந்திருப்பாரு. ஒரு வாலிப மகனா இருந்திருக்காரு. கன்னியர்களால் நேசிக்கப்படத்தக்கவரா. அவருக்கு வாலண்டியா எத்தனை பொண்ணுங்க சைட் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் பேசாதீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் நினைச்சு பாக்குறது, என்னோட பர்சனல் விஷயத்துல, ஆண்டவர் அவர் அழகுள்ள தேவன், லீலி புஷ்பம் அப்படின்லாம் உன்னத பாட்டுல அவரை பார்க்கும்போது, அவர் அழகுள்ள தேவன் என்று ஏசாயா 53ல பார்க்கிறோம். 53ல அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னா அப்ப ஏற்கனவே அழகா தானே இருந்திருக்கணும். சிலுவைக்கு போகும்போது அவர் அடிக்கப்படும் பொழுது அந்த அழகு போயிடுச்சு அப்படின்னு தான் அந்த வார்த்தையில பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி 600 வருடங்களுக்கு முன்பதாக எழுதிட்டாரு அப்படின்றத. அப்போ ஆண்டவர் அழகுள்ளவர், அவர் சிறந்தவராக, அவர் பாருங்க வெண்மையும் சிவப்புமானவர் என்று வருது. அப்போ வெண்மையும் சிவப்பும் அப்படின்னா ஒரு பிங்க் கலர்ல அவர் அழகா ஒரு கலரு. அவரோட கலர் பாருங்க, அவரு என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு மனிதனால பார்க்க முடியாத அளவுக்கு எப்படியாப்பட்ட அழகு உள்ளவங்க இங்க ஒரு ஹீரோ இருந்திருந்தா கூட அப்படி இருந்திருக்க முடியாது. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை ரசிப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட அழகுள்ள தேவன் நமக்காக அலங்கோலமானாரே, எதற்காக அலங்கோலம் ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்படிப்பட்ட அழகுள்ள தேவன் எத்தனை அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும் பாருங்க. எத்தனை பேர் அவருக்கு கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் அப்பொழுதும் கூட தேவன் பாருங்க, பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்காரும்படியாக ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார். அவர் ஒழுக்கத்தோடு வாழ காரணம், பிதாவினுடைய திட்டம் நடக்கணும். இன்னைக்கு பூமியில அவரை போல வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்காருவான் அப்படின்றாரு. இன்னைக்கு எத்தனை பேரு நம்மளால ஆண்டவரை போல நமக்கு பல பரீட்சைகள் வரலாம், பல சந்தர்ப்பங்கள் வரலாம். யோசேப்புக்கு வந்த சந்தர்ப்பங்களை போல ஒரு ஆணை ஒரு பொண்ணு போய் கையை பிடிச்சு இழுக்கும் போது பிச்சுக்கிட்டு ஓடுற ஆண்கள் எங்க இருக்காங்க. ஆனா எனக்கு பைபிள்ல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஜோசப் அப்படின்ற ஒரு மனிதன் பாருங்க, யோசேப்புன்றவரு
அந்த இடத்த விட்டு துண்ட காணும் துணியை காணும்னு ஓடிடுவாரு. ஒரு பெண்கள் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு தன் அழகை பார்த்து பாருங்க, நீ அழகா இருக்கப்பா, நீ நல்லா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஆணும் வேணான்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவரால் பாருங்க படைக்கப்பட்டு கடவுளுக்கு பயந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு எத்தனை பரீட்சைகள் வந்திருக்கலாம். ஆனா ஜெயம் கொள்ளுகிறவனா நான் நினைச்சுக்கிட்டேன். ஜெயம்னா உலகத்துல சண்டை போட்டு ஃபைட் பண்ணி இல்லைன்னா ஜெயிச்சுட்டு பிரச்சனையெல்லாம் தாண்டிட்டு போறதுன்னு இல்லை. எல்லா விதத்திலையுமே பாருங்க நம் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவருடைய சிங்காசனத்தை அவருடைய அரியணையே விட்டு கொடுக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவனுக்காக பாருங்க நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். அவருடைய சீட்டை கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க சொத்தை கொடுக்கறது நம்ம சொந்தக்காரங்க நமக்கு பெத்தவங்களே சொத்து கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. அதே போல கட்டணவங்க பாருங்க சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா இருக்கு. தன்னுடைய மனைவி பாருங்க கணவனுக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் அவருடைய சீட்டை கொடுக்கிறாரு அப்படின்னா நன்றி சொல்லாம இருக்கக்கூடாது. நன்றி சொல்லி ஜெபிப்போம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்களுடைய அரியணையை விட்டு கொடுக்குறீங்க. உங்களுடைய சிங்காசனத்தையே விட்டு கொடுத்து அந்த சிங்காசனத்துல உட்காரும்படி அருள் செய்வேன், நான் உரிமை கொடுப்பேன்னு சொல்றீங்கப்பா. எங்களுக்கு உரிமை கொடுக்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உரிமையானவங்க யாருமே இல்லை. உரிமைன்னு சொன்னவங்க எல்லாம் எங்களை கைவிட்டு போனாங்களே, எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றாங்களே, இந்த சொத்துக்கு இந்த சைடு கூட வந்துடாத, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ என் மனைவியே இல்லை, நீ என் கணவனே இல்லை, இது நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு பணம் தான், இன்னைக்கு சொத்து தான் பெருசுன்னு வாழ்ற மத்தியில ஆண்டவரே உங்களுடைய சீட்டே நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அன்பு எத்தனை பெரியதப்பா. அந்த அன்புக்காக நாங்கள் ஏங்குறோம் சுவாமி. அந்த அன்பை எங்க இருதயத்துல நிரப்புங்கப்பா. உங்களுடைய அன்புக்கு ஈடு என இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அன்பு ஆண்டவரை எங்கள் இருதயத்துல நிரப்பி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.